லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாரு, நீ வேண்டாம் தான் நான் விலகி போறேன். அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குதுன்னு தயவு செஞ்சு அதை மட்டும் கிராஸ் பண்ணாத. என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான். அது என் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அந்த ஒருத்திக்கா மட்டும்தான். இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணத்தை இப்பயும் மனசுல இருந்து அழிச்சிடு. அவளை தவிர மனசார வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். புரிஞ்சுதா? என்ன ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியா வராங்க, ஆச்சரியமா இருக்கே. என்ன தேனு ரொம்ப அமைதியா வர? போர் அடிக்குதா? நான் வேணா பாட்டு ஏதாவது போட்டுமா? ஏய், நான் இப்ப பாட்டு போடுங்கன்னு கேட்டேனா? இல்ல, ஒரே அமைதியா வரியான். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, வண்டியை ஓட்டுங்க. ஓ, மேடம் இன்னும் கோவமா இருக்காங்க போல. என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான். அது என் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அந்த ஒருத்திக்கா மட்டும்தான். பாத்து, கார் எங்கேயாச்சும் கவுந்துற போகுது. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரிங்க மேடம், அப்படியே ஆகட்டும். கார்த்திக் சார் சொல்லுங்க. சரி சரி, நாங்க வந்துடுறோம் சார். வினய், இன்னும் 1/2 கிலோமீட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு தாபா இருக்கான். அங்க எல்லாரும் சாப்பிட்டு போலான்னு கார்த்திக் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரி, ஓகே. நீ வேண்டாம் தான் நான் விலகி போறேன். அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான். அது என் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அந்த ஒருத்திக்கா மட்டும்தான். சர்ப்ரைஸ்! மாளவிகா, ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ள வா. என்னடி, ஒரு கால் கூட பண்ணாம வந்திருக்க? அதான் சொன்னேன்ல, சர்ப்ரைஸ்னு. ஒருவேளை நான் வீட்ல இல்லாம போயிருந்தா? அப்புறம் என்ன, எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிருக்கும். அடுத்த வாரம் எக்ஸாம். இன்னைக்கு படிக்கலான்னு தேடுறேன், மெட்டீரியல்ஸ் எதையுமே காணோம். அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம என்னைக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கோம், அதுக்காக எக்ஸாமுக்கு படிக்காம இருக்க முடியுமா? அதான் உன் கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலான்னு வந்தேன். ஆனா எனக்கு தெரியும் தேனு, நீ வீட்ல தான் இருப்பேன்னு. எப்படி? நீ அடிக்கடி சொல்லுவியே சூப்பர்மேன். அந்த சூப்பர்மேனுக்கு இங்க தானே டியூட்டி, அப்ப நீயும் இங்க தானே இருக்கணும். ஆமா, எங்க அவரை காணோம்? இன்னும் வரலையா? அடி போடி, நீ வேற. ஏன் தேனு,
ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசுற. நீ பழைய தேனாவே இல்ல. எப்ப பாரு எதையாவது யோசிச்சுட்டு கவலையாவே இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? தெரியலடி, இதான் லவ் போல. அடி பொடி, நீ வேற. என்னத்த லவ்வோ? அது எப்படிதான் உங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் டிரைவர் கண்டக்டர்னு பார்த்து லவ் வருதோ? எனக்கு ஒன்னும் புரியலப்பா. கண்டிப்பா இத உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா என் சூப்பர்மேன் அவ்வளவு நல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? உங்களை வெரி பிகினிங் பார்த்ததுல இருந்து ஐ அம் ஃபாலிங் இன் லவ் வித் யூ சூப்பர்மேன். என்னதான் மித்ரா ஃபர்ஸ்டா வந்தாலும் தேன் போட்ட குழந்தை தான் பெஸ்டா இருக்கு. இதுவே வேற ஒருத்தவங்க சூப்பர்மேன் இடத்துல இருந்திருந்தா பணக்கார பொண்ணு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு காதலுக்கு ஓகே சொல்லிருப்பாங்க. ஆனா என் வினய் அப்படி இல்ல. அதனாலதான் அவர் சூப்பர்மேன். நீ என்னமோ சொல்ற, நானும் கேக்குறேன். அதெல்லாம் சரி தேனு. நீ தளபதி படத்துக்கு கூட வராம உங்களுக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னது சூப்பர்மேனை கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க தானே? தேனு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலு. நீ படிக்க தானே வந்திருக்க, வா நம்ம படிக்க போலாம். தேனு உட்காரு. இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு? அது 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 வந்து சூப்பர்மேன் விஷயம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்னடி, என்ன சொல்ற? ஆமா மாலு, அவர் மனசுல வேற யாரோ இருக்காங்கடி. அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? அவரே தான் சொன்னாரு மாலு. என்னடி சொல்ற? அவரேவா சொன்னாரு? ஆமாடி. இல்ல தேனு, எனக்கு என்னமோ அப்படி தோணல. நீ எப்படி சொல்ற? அப்படி யாரோ இருக்காங்கன்னா அது யாருன்னு உன்கிட்ட வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே? அவரு சொல்லலன்னா உன் லவ் அக்செப்ட் பண்ண தயங்கறதால மேபி அப்படி சொல்லிருக்கலாம். தேனு, நீ யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் இப்போதைக்கு உன்னை ஏத்துக்காததுக்கு ரெண்டு ரீசன் இருக்கலாம். ஒண்ணு, நீ சின்ன பொண்ணுன்னு நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது, நீ பணக்காரி, நம்ம வெறும் கார் டிரைவர் தானேன்னு தாழ்வு மனப்பான்மையா கூட இருக்கலாம். தேனு, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எடுத்தோம் கவுத்தோன்னு லவ் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஃப்ரெண்ட் ஆகி க்ளோஸ் ஆகி நாம இல்லனா அவங்க வேலை எதுவுமே ஓடாதுங்கிற அளவுக்கு நம்ம மேல அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு அப்புறமா சொல்லிருந்தா இந்நேரம் நீ அவர் கூட கமிட்டே ஆயிருக்கலாம். என்ன பண்ண? கரெக்ட் மாலு, நீ சொன்ன ரெண்டுமே வேல்யூவான பாயிண்ட் தான். நான் தான் என் அவசர புத்தியால மனசுல பட்டத டக்குன்னு சொல்லிடணுமேன்னு சொல்லிட்டேன். நான் அவரை பத்தி அவர் மனசுல என்ன இருக்குன்றத யோசிக்காம விட்டுட்டேன் பாரு. நீ சொன்னத நான் நோட் பண்ணிக்கிறேன் மாலு. இனிமே அதே ஃபாலோ பண்றேன். சூப்பர்மேன் கிட்ட எவ்வளவு க்ளோஸ் ஆக முடியுமோ அவ்வளவு க்ளோஸ் ஆக ட்ரை பண்றேன். சூப்பர் தேனு, இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. டே அருண் கண்ணா, என்னடா பொழப்புது? ராத்திரி வந்ததும் இந்த யூனிஃபார்மை துவைக்கிறது, காலையில் எழுந்ததும் இப்படி தண்ணி தெளிச்சு இஸ்திரி பண்ணுறது, இந்த லாண்ட்ரி கடைக்கார பொழப்பா இல்லை நம்ம பொழப்பு போயிட்டுருக்கு. நம்ம மாப்பிள்ளை எப்போ மித்ராவை சமாதானப்படுத்துறது, மித்ரா எப்போ மாப்பிள்ளையை பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறது, நான் என்னைக்கு சென்னை போகிறது, எப்போ அங்கே அக்காவை பார்க்கறது, சென்னையில் எப்போ ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கா சம்பாதிக்கிறது, நாளைக்கா சம்பாரித்து காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் துட்டு 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 மணி மணி காசு பணம். ஐயோ! ஏய் போதும், சும்மா நடிக்காத. என்னையா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன் மாப்பிள, என் முதுகு என்ன எள்ளு அடிக்கிற அம்மியா? இந்த கும்பு குமர இப்ப எதுக்கு மாப்பிள நடிச்சா? அடிச்சனாவா? ஆமா, உன் டியூட்டி டைம் என்ன? Duty time is afternoon. I mean from the afternoon 1 o'clock. Why? Get fine? எல்லாம் தெரியுதுல, இவ்ளோ டீட்டெயிலாவும் சொல்ற. ஏன் டியூட்டி டைம் காலையில 9 மணி. இருக்கட்டும். ஏதோ
ஊருக்கு போயிட்டு வந்த டயர்ட்ல தூங்கிட்டேன். அதனால எனக்கு இப்பவே லேட் ஆயிடுச்சியா? நீ என்னடானா 1 மணி டியூட்டிக்கு உன் ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்க. அது ஏன் டியூட்டி? இப்போ என்ன சொல்ல வர சொல்லு. வேணாம், நீ என்னதான் சூடாக முறைச்சாலும் அயன் பாக்ஸ் சூடாக இருந்தால் அயன் பண்ண முடியும். இப்போ அயன் பாக்ஸ் சூடாக இருக்கு. உன் ட்ரெஸ் அயன் பண்ணணும் அவ்வளோதானே. ஏன் கேள கொடு, பக்காவை சூப்பராக அயன் பண்ணி வைக்கிறேன். போ. சட்டையை பாரு, இவனை மாதிரியே வேறப்பா கஞ்சி போட்டு வச்சிருக்கான். ஹலோ. வாட் எ ஸ்வீட் வாய்ஸ். எஸ். என்ன லோனா? எவ்வளோனா கொடுங்க, ஆனால் எந்த ப்ரூஃபும் கொடுக்க மாட்டேன். லோனை எப்போ திரும்ப கொடுக்க முடியுமோ அப்போ தான் கொடுப்பேன். இவளா? இவ எதுக்கு இப்போ ஃபோன் பண்றா? ஹலோ. ஹலோ சூப்பர்மேன், நான் தான் தேனு. தெரியுது, சொல்லு. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தேனு, எதுவாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிட்டு ஃபோனை வை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓகே ஓகே, நான் சொல்றேன். இனிமே நீங்க யூனிஃபார்ம்லலாம் வர வேணாம், சும்மா கேஷுவல் ட்ரெஸ்லயே வாங்க. இங்க பாரு, நீ சொல்றதுக்காகலாம் கேஷுவல் ட்ரெஸ்ல வர முடியாது. எதுவாக இருந்தாலும் கார்த்திக் சார் சொல்லிட்டோம், அப்ப நான் அப்படி வரேன். இப்ப சார் சொன்னா என்ன, இப்ப நான் சொன்னா என்ன? இனிமே நீங்க வேலைக்கு வரா மாதிரி கிளம்புனீங்கன்னா கேஷுவல் ட்ரெஸ்ல தான் வரணும். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. டாட். ஏய், நம்ம இருக்கிற டென்ஷன்ல இந்த லூஸ் வேற. சீக்கிரம் மாட்டு. விக்ரம், பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆனுவல் எக்ஸாம் டக்குன்னு வந்துரும். கேர்லெஸ்ஸா இல்லாம படிக்கணும், சரியா? தானியா, உனக்கும் தான். ஓகே மித்ரமா, அதெல்லாம் தெரிக்க விட்டுறலாம் மம்மி. நீ ஃப்ரீயா விடு. பாக்குறேன் இந்த பேச்சுக்கு பேப்பர்ல எப்படி மார்க் வருதுன்னு. வாங்க போலாம், வாங்க. வா வா. என்ன தேனு, உன் சூப்பர்மேன் என்ன சொன்னாரு? என்னத்த சொல்லிட போறாரு? கார்த்திக் சார் சொன்னாதான் சீக்கிரம். கேட்பாராம், நான் சொன்னா கேட்க மாட்டாராம். நீ ஸ்ட்ரிக்ட்டா சொன்னியா இல்லையா உனக்கு யூனிஃபார்ம் பிடிக்கல, கேஷுவல்ஸ்ல வந்தாதான் பிடிச்சிருக்குன்னு? அதெல்லாம் சொல்லிட்டேன், ஆனா அவர் அதை காது கொடுத்து கூட கேட்கல. யூனிஃபார்ம்ல தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு இத வச்சு ஒரு முடிவு என்னன்றது தெரிஞ்சிரும். எப்படி சொல்ற தேனு? மாலு, இது ஒரு டெஸ்ட் அடி. அவர் மட்டும் நான் சொன்ன மாதிரி கேஷுவல்ல வந்துட்டு யூனிஃபார்ம் கிழிஞ்சு போச்சு, அழுக்கா இருக்குன்னு மழுப்புற மாதிரி ஏதாவது சொன்னா கண்டிப்பா அவர் ஆழ் மனசுக்குள்ள காதல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப கேஷுவல் ட்ரெஸ்ல வராம வழக்கம் போல யூனிஃபார்ம்ல வந்தா அவர் மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு தான் அர்த்தம். தேனு, பிரில்லியன்ட் தேனு, செம்ம பிளான். எப்படி? இந்த டெஸ்ட்ல தெரிஞ்சிரும் தேனு உன் லவ் ஸ்டேட்டஸ் என்னன்னு. பார்க்கலாம். ஐயோ, என்ன மம்மி இங்கே நின்னுட்டு இருக்க? வா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. மித்ரமா, ஆல்ரெடி லேட்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, டைம் ஆச்சு மித்ரமா. வாங்க. வா மம்மி, வாங்க. பசிக்குது, வாங்க. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க. தேனுக்கு என்னாச்சு? வர வர ஏன் இவ்ளோ மோசமா நடந்துக்கிறா? பாவம், அவரே விலகி விலகி போனாலும் இவன் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளோ? ஒருவேளை தேனு சொன்ன மாதிரி வினய் யூனிஃபார்ம்ல வராம கேஷுவல்ல வந்துட்டா?
ச்சே அப்படிலாம் நடக்காது. அதான் ஊர்லயே என் மனசுக்குள்ள இன்னொரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டாருல்ல. ஆ ஆ ஆ ஆ அப்புறம் எப்படி கேஷுவல்ல வருவாரு? எப்படியும் வினய் யூனிஃபார்ம்ல தான் வர போறாரு. ஆ ஆ குட் மார்னிங் தன்யா. குட் மார்னிங் டாடி. மித்ரா மித்ரா, என்னாச்சு உங்களுக்கு? விக்ரம் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது அங்க வேற யாருக்கு ஊட்டிட்டு இருக்கீங்க? சாரி சார், ஏதோ யோசனையில இருந்துட்டேன், அதான். என்ன மித்ரா இதெல்லாம்? சாரி சார். சாரி விக்ரம். பரவாயில்ல மம்மி. மித்ரா, வினய் வர நேரம் ஆயிருச்சு. லேட் பண்ணாம பசங்களை சீக்கிரமா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஓகே சார். பாய் டாடி. பாய் தன்யா. பாய் கார்த்திக் சார். பாய். ஹே, அவர் கேஷுவல் ட்ரெஸ்ல தாண்டி வரணும். வருவாரு தேனு, வா. ஐயோ, மம்மி எங்க போற மம்மி? 2 மினிட்ஸ்ல வரேன்டா, கொஞ்சம் இரு. வாவ், என்ன இவரு கேஷுவல்ஸ்ல வராரு? ஏய் தேனு, உன் ஆளு சூப்பரா இருக்காருடி. நீ வச்ச டெஸ்ட்ல உன் ஆள் பாஸ் ஆயிட்டாரு. இனிமே நீ நடத்து. சும்மா ரெடி. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வினய், வழக்கமா யூனிஃபார்ம்ல வருவீங்க, இன்னைக்கு என்ன டிப்டாப்பா கேஷுவல்ஸ்ல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்க பர்த்டேவா? சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அயன் பண்ணும்போது ட்ரெஸ் கருகிடுச்சு, அதான் அவசரத்தில் போட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பீங்கல்ல. சரி சரி, தானியாக்கும் விக்ரம்க்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. லேட் பண்ணாம ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்துருங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். என்ன சூப்பர்மேன், போன்ல யூனிஃபார்ம்ல தான் வருவேன்னு வீராப்பா பேசிட்டு இப்ப கேஷுவல் ட்ரெஸ்ல வந்து நிக்கிறீங்க. என்ன விஷயம்? நான் சொன்னதுனால தானே? தேனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் யூனிஃபார்ம் அயன் பண்ணும்போது கருகிடுச்சு, அதனால தான் சும்மா இருக்கிற ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூப்பர்மேன், அது எங்களுக்குள்ள. நான் சொன்ன மாதிரி நீங்க கேஷுவல்ஸ்லயே வந்துட்டீங்கல்ல, வெரி குட். ஹலோ, நீங்க சொன்னீங்கன்னா நான் வரல. எது எப்படியோ கேஷுவல்ஸ்ல வந்துட்டீங்கல்ல, அது போதும். என்ன சொல்ற? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சூப்பர்மேன். ஹே, வாடி போலாம். பாய். என்ன பேசிட்டு போறா? சரி, முத்திடுச்சு போல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவரும் அவர் சட்டையும். ச்சே. விக்ரம், வா, டைம் ஆச்சு, கிளம்பலாம், வா. மம்மி, நீங்க இன்னும் எனக்கு ஊட்ட வேண்டிய சாப்பாடு இன்னும் ஊட்டவே இல்ல. ஏன், ஊட்டினாதான் சாப்பிடுவியா? அங்க பாரு தானியாவ, அவ கையால எடுத்து அவளே தானே சாப்பிடுறா. நீயும் அந்த மாதிரி பழகிக்கோ. சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துரு. இல்ல, நீ ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன், இல்லன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். விக்ரம், உன்ன. ஹாய் விக்ரம், தானியா. அங்கிள், உங்க Dress சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா சாப்பாடு மட்டும் சாப்பிடாத. அம்மா, மித்ரா, மித்ரா, போதும் மித்ரா. என்ன மித்ரா, ஏன் அடிக்கிற? அவன் சின்ன பையன், பாவம். போதும் வினய், இவனுக்கு நீங்க அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க.
இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. மித்ரா ஏன்? ப்ளீஸ் வினய், நீங்க வாசலுக்கு போய் காரை ரெடி பண்ணி வைங்க. நான் பசங்களை கூட்டிட்டு வரேன். போங்க, லேட் ஆயிடுச்சு. டேய், அங்க என்னடா பார்வை? சாப்பிடு. முதல்ல நீயே எடுத்து சாப்பிட பழகிக்க, இல்லைன்னா உன்னை அடி பின்னிடுவேன். மம்மி, நீ தானே எனக்கு எப்பவுமே சாப்பாடு ஊட்டி விடுவ. எனக்கு நீ ஊட்டி விட்டாதான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். இந்த ஒரு வாட்டி தான், இனிமே நீ தான் சாப்பிடணும், புரியுதா? அழாத, அழாத விக்ரம்.